கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் தேசிய அளவிலான மினி பைக் வடிவமைப்பு மற்றும் பந்தய போட்டிகள் நடைபெற்றது. சொந்த முயற்சியில் சிறிய பைக்குகளை உருவாக்கும் போட்டியில் மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். கோவை மலுமிச்சம்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் ஆண்டுதோறும் ரைடு என்ற பெயரில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான மினி பைக் வடிவமைப்பு, தயாரிப்பு மற்றும் பந்தய போட்டிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 3வது தேசிய அளவிலான மினி பைக் வடிவமைப்பு, தயாரிப்பு மற்றும் பந்தய போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் இருந்து 125 பொறியியல் கல்லூரிகளிலிருந்து கல்லூரி ஒன்றிற்கு 6 பேர் வீதம் 125 குழுக்களாக ஆட்டோமொபைல் பாடப்பிரிவு மாணவர்கள் 750 பேர் அவர்களே வடிவமைத்த மினி பைக்குகளுடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளானது ஆட்டோமொபைல் மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்க்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவையில் நடத்தப்படுகிறது. $50 முதல் $80 சிசி திறன் கொண்ட மிகச்சிறிய ரக பைக்குகளை வடிவமைத்த மாணவர்கள் சொந்த முயற்சியில் சிறிய பைக்குகளை உருவாக்கும் போட்டியில் கலந்து கொள்வது உற்சாகமாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 3 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. நான் வேறு ஸ்கூலில் படிக்கிறப்பலாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா இருக்கும். 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராக் போட்டிருக்காங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்துலாம் 18 டேஸ் முன்னாடி தான் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. 18 டேஸ்க்குள்ளே இந்த பைக் ரெடி பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் நாங்கள் பண்ணோம். அது எங்கள் டீம்ஸ் தான் காரணம். கல்லூரி மாணவர்களே வடிவமைத்த மினி பைக்குகளுடன் பந்தய பாதையில் தாங்களே தயாரித்த வாகனங்களை ஓட்டி சாகசம் செய்தனர். சூரிய ஒளியில் இயங்கும் மினி பைக்குகள், பேட்டரியில் இயங்கும் மினி பைக்குகள், பெட்ரோல் மூலம் இயங்கும் மினி பைக்குகள் என 3 விதமான மினி பைக்குகள் தயாரிப்பு மற்றும் வடிவமைப்பு குறித்து வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. விளையாட்டு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.